இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இளையராஜா அவர்கள் கூலி படத்துக்கு டிஸ்கோ அப்படின்ற பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் போட்ட பாட்டு அப்படின்னு. இது வந்து முதல் முறை கிடையாது. அவரோட தொழிலுக்கு அவருக்கு என்ன வேணுமோ அதை அவர் கேட்க தான் செய்வார். ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், இவர் இப்படி கேட்கறதுக்கான ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அந்த காரணம் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கலாம். நம்மளுக்கு தேவை இங்கிதம் தான். இப்போ வைரமுத்து சார் வந்து ஓப்பனா அடிச்சு பேசுறதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் இவருடைய வரிகள் எல்லாம் நம்ம மறந்து போய் தெரியாம ரசிச்சுட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஓப்பனா சொல்லலையா? செயல் தெரியுது. அவர் இளையராஜாவை டாமினேட் பண்ண நினைக்கிறாரு. சில ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷங்கள் மட்டும்தான் அந்த பாட்டுக்கு அந்த வரிகள் தேவைப்படுது இல்லையா? மீதி நேரம் எல்லாம் அந்த படத்தை தாங்குற பில்லர் எது? அந்த இசை தான், அந்த பிஜிஎம் தான் இல்லையா? அந்த இசையை போய் கொச்சப்படுத்துறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நான் ஏதோ 4 வரி எழுதியிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் பெரிய புலவர்னு சொல்லி பெருமைப்படுறவருக்கு தேவை இங்கிதம். நீங்க சொல்ற பார்த்தா வைரமுத்துக்கு இங்கிதம் எல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை வந்துட்டு கங்கையம்மன் கொடுத்திருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இது இங்கிதமா எடுத்துக்கலாம். சமீபத்தில் தான் ஒரு மகளில் வந்து அவர் இறந்திருக்காரு. நான் உங்களுக்கு அதுக்காக பரிதாபப்படுங்கன்னு கூட சொல்லலை. அவர் அது எல்லாத்தையும் கூட எடுத்து போட்டுட்டு உழைப்பு வேணும்னு சொல்லி இங்கே வந்து நின்றுட்டு இருக்காரு. அந்த ஆதங்கத்தில் கங்கை அமரன் கொஞ்சம் கூடுதலான வார்த்தைகளை விட்டுறாரு. ஆனால் இனிஷியேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வைரமுத்து சார் தானே. இப்போ வரைக்கும் வந்து அவரோட வரிகளுக்கு நம்ம எல்லாம் அடிமையாக தான் இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை இப்போ ஒதுக்குறது நியாயமா? அதுக்கு பின்னாடி வந்து எத்தனை கவிஞர்களை நம்ம முத்துக்குமார் சாருக்கு இல்லாத வரிகளா? அப்போ அவரையே நீங்கள் கொண்டாடப்படலை? அவருக்கு எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க. அவரோட இறப்புல வெறும் செக்கு தான் கடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இருக்கிற மனிதர்களை நீங்கள் எல்லாருமே கொண்டாடுங்க. ஏன் வைரமுத்துன்ற ஒரே ஒரு மனிதரை மட்டுமே கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க? அங்கே மட்டும்தான் சரக்கு இருக்குன்னு ஏன் நம்புறீங்க? இப்போ நீங்கள் உங்களோட கேள்வியிலே அதுதான் தப்பாக இருக்கு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோட ஆக்ட்ரஸ் அனுபவம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நிறைய செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இளையராஜா அவர்கள் இப்போ வந்துட்டு கூலி படத்துக்கு டிஸ்கோ அப்படின்ற பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் போட்ட பாட்டு அப்படின்னு. இது வந்து முதல் முறை கிடையாது. இப்போ சமீப காலமாக வரக்கூடிய பல படங்களில் யூஸ் பண்ண பாட்டு வந்து என் பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீதிமன்றத்தில் கூட அதோட இது போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாட்டு உருவாகிறதுக்கு வெறும் இசையமைப்பாளர் மட்டும் கிடையாது, எல்லாரும் கூட்டு முயற்சி தான். அதை தாண்டி தயாரிப்பாளர் அந்த பாட்டை ஆல்ரெடி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் யாரும் உரிமை கொண்டாட முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இளையராஜா வந்து தொடர்ந்து அந்த பாட்டுக்கான ராயல்ட்டியை கேட்டுகிட்டே இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி எடுத்துக்கிறீங்க? அவரோட தொழிலுக்கு அவருக்கு என்ன வேணுமோ அதை அவர் கேட்க தான் செய்வார். இது நான் மறுபடியும் சொல்கிறேனே, இதை வந்து மற்றவங்க யாரும் கேட்க முடியாது. இது அவங்க ஒத்துக்கிட்டு தான் அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போ உங்களோட பொருள் ஒன்று இருக்குது, அது நீங்கள் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உடைமைதாரர் யாரோ அவங்க அதுக்கு கேட்க தானே செய்வாங்க. ஒருவேளை இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு கோட் வேர்டு அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்த பாடல் வந்து இன்னும் 10 வருஷம் கழித்து ரீச் ஆனாலும் எப்போ ஹிட் ஆனாலும் இதுக்கான ராயல்ட்டி வந்து நீங்களும் நானும் சமமாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை அதில் எழுதியிருந்தாங்கன்னா இங்கே பிரச்சனைக்கு அவசியமே இல்லை. எழுதாமல் இருந்து இந்த படத்தில் பாட்டு சம்பாதிச்சு கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லி அவங்க உணர்ச்சி வசப்பட்டு கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அதை அவர் கேட்க தான் செய்வார். இல்லைம்மா, அப்படி பார்த்தா இசை கச்சேரிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணதை இசை கச்சேரியில் பாடலாக பாடுவாங்க. அவரோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு எஸ்பிபி அவர்கள். அவர் போய் ஒரு பாட்டு பாடும்போது ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு, என் பாட்டை பாடக்கூடாது, நீங்கள் பாடி சம்பாதிக்கக்கூடாதுன்னு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு நண்பர், இதனால என்ன ஆக போகுது? ஒரு புகழ் இன்னும் பெருசாக போகுது. ஏன் அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? ஏன்னா நிறைய பேருக்கு சொல்ல முடியாது கிறிஸ்டி. இளையராஜா வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான கடவுள் மாதிரி. நீ சொல்ல மாட்டேன் பிடிச்சிருக்குன்னு இல்லை கிறிஸ்டி. நான் ஒரு குறைகள் வந்து நான் பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. யாருக்குமே தகுதி கிடையாது. அவங்களுக்குள்ள பர்சனலாக நடந்த எல்லா விஷயமும் நம்ம என்ன லைவாக பார்த்துட்டு இருக்கோமா? எஸ்பிபி சாரும் இளையராஜா சாரும் ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது மட்டும்தானே கிறிஸ்டிக்கு தெரியும், அணுவுக்கு தெரியும். இதை தாண்டி 24 மணி நேரமும் பல வருஷமாக அவங்களோட கான்வர்சேஷன் என்னங்கிறதும் நம்ம 2 பேருக்குமே தெரியாது. ஏதோ சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், இவர் இப்படி கேட்கறதுக்கான ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அந்த காரணம் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? எனக்கு எஸ்பினா உயிர், இளையராஜானாலும் உயிர் இல்லையா? அவங்க 2 பேருமே நம்மளோட வாழ்க்கையில் பிணைஞ்சிருக்காங்க. அப்போது அவங்க வாழ்க்கைக்கு நம்ம என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நம்ம போயிட்டு இவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு பேசக்கூடாது. நம்மளுக்கு தேவை இங்கிதம் தான். இப்போ வைரமுத்து சார் வந்து ஓப்பனாக அடித்து பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இவருடைய வரிகளெல்லாம் நம்ம மறந்து போய் தெரியாமல் ரசிச்சுட்டோமேன்னு குற்ற உணர்ச்சி இருக்குது. வைரமுத்தோட ஓப்பனாக சொல்லலையா? ஆமாம், இசை வேற மொழி. அதாவது ஒரு பாட்டுக்கு இசை வேணுமா? அஞ்சானினா என்ன?
அஞ்சாணின்னா என்ன? அதாவது ஞானிக்கு ஆப்போசிட்ல ஞானி. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இசைகள் வேண்டாம், வரிகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதோ, வரிகள் தான் வேணும், இசை தான் வேணும்னு சொல்கிறதோ 2 பேராலையுமே சொல்ல முடியாது. இதில் எல்லாருமே கூட்டு ஒரு ஒரு இல்ல, அவர் ஹார்மோனியம் யூஸ் பேசினதை பண்ண. நீங்க பேசும்போது அவரு மொழியும் பெருசா வந்து தூக்கி நிறுத்தல, இசையும் பெருசா இது பண்ணல. ஒரு சில இடங்கள்ல வந்து இசை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு சில மொழிகள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இது ஆப்வியஸ்லி நடக்கிறது தான். இப்போ நீங்கள் சில பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இசை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி அதோட வரிகளோட சேர்த்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். நிறைய பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வரிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், இசை அதிகமாக இருக்கும். இப்படி சம்திங் வந்து மாறி மாறி தான் இருக்கும். இளையராஜா பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்லாம் பயங்கரமாக போடுவார். ஒரு சீனை வந்து எலிவேட் பண்ணி காட்டுறது இளையராஜா மாதிரி முடியாது. ஸோ அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும் தான் அவர் சொன்னார். ஆனால் அதை வந்து இவர் அப்படி சொல்லலை. இசை வந்து முக்கியம் இல்லை, பாட்டு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். அது பாட்டு வரிகள் தான் முக்கியம். நீங்கள் கேட்டு பாருங்க, அப்படின்னு ஒரு டியூன் ஒன்று போடுறாரு, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளில் நீங்கள் சின்ன சின்ன ஆசையை மியூட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது புரியுமா அப்படின்னு எடுத்துக்கோளோட மேற்கோளோட தான் அவர் காமிக்கிறார். அவரோட பச்சையாக தெரியுது அவர் இளையராஜாவை டாமினேட் பண்ண நினைக்கிறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ தளபதினு ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு பிஜிஎம் நீங்கள் பாருங்கள். அப்போது அங்கே வார்த்தைகள் தேவைப்படலை, அங்கே வார்த்தைகளே இல்லை. ஒரு ஒட்டுமொத்த படத்தோட சீன்ஸ் 2.5 மணி நேரத்துக்கும் சில ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷங்கள் மட்டும்தான் அந்த பாட்டுக்கு அந்த வரிகள் தேவைப்படுது இல்லையா? மீதி நேரமெல்லாம் அந்த படத்தை தாங்குகிற பில்லர் எது? அந்த இசை தான், அந்த பிஜிஎம் தான். அந்த அந்த ஆக்ரோஷத்தை, அந்த உணர்வை, அந்த காதலை, அந்த அழகியலை நம்மளுக்குள்ளே கடத்துறது அந்த இசை தான். அந்த இசை இல்லாமல் நீங்கள் வெறும் பிக்சரை பார்த்தீங்கன்னா அது மௌன படம் தான். உங்களுக்கு அது எதுவுமே ஆகாது. அங்கே ரத்தம் தெறிக்க அவன் செத்தாலும் நீங்கள் கண்ணீர் விட மாட்டீங்க. அவங்க அங்கே வந்து ரொம்ப மையல் கொண்டு காதல் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஃபீல் ஆகாது. அப்போது உங்களை அந்த சீனுக்கு கடத்துறதே அந்த உயிர் நாடியான அந்த இசை தான் இல்லையா? அந்த இசையை போய் கொச்சப்படுத்துறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நான் ஏதோ 4 வரி எழுதியிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் பெரிய புலவர்னு சொல்லி பெருமைப்படுறவருக்கு தேவை இங்கிதம். இசை பெருசா, வார்த்தைகள் பெருசா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. சக மனிதர்களுக்கு இங்கிதம் வேணும். நாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவங்க என்னை திட்டுட்டுமே பரவாயில்ல, அவர் இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி இந்த இடம் இல்லை, அதனால் என்ன திட்டிட்டு போட்டுமேன்ற பெருந்தன்மை என்றைக்கு தான் இவங்களுக்குலாம் வரும்? இட்ஸ் ஓகே. அவருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா வைரமுத்துக்கு இங்கிதம் எல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை வந்துட்டு கங்கையம்மன் கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி பேசுனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்றத வார்த்தையாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து பேசாமல் இருக்கணும் அப்படின்ற வார்த்தை, வைரமுத்துக்கு இப்போ வேலைலாம் சும்மா தானே இருக்காரு அப்படிங்கிற வார்த்தை, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இது இங்கிதமாக எடுத்துக்கலாமா? இவருக்குமே எப்படி சொல்கிறதுன்னா, எப்படி நம்ம அண்ணனை பார்த்து இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் ஓவராக உணர்ச்சி வசப்பட்டு பொங்குறாரு. இவங்க 2 பேரும் பேசுகிறதுக்கு காரணம் எதுவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இவருக்கும் இங்கிதம் இல்லை, அவங்களுக்கும் இங்கிதம் இல்லை. ஆனால் ஒரு மனிதராக பாருங்கள், சமீபத்தில் தான் ஒரு மகளை வந்து அவர் இறந்துருக்காரு. நான் உங்களை அதுக்காக பரிதாபப்படுங்கன்னு கூட சொல்லலை. அவர் அது எல்லாத்தையும் கூட எடுத்து போட்டுட்டு உழைப்பு வேணும்னு சொல்லி இங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. அவர் மேலே நீங்கள் கல் எறியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் யோசனை பண்ணுங்கள். அப்போது அவர் சுற்றி இருக்கிறவங்க வந்து ஐயோ நம்ம அண்ணாவை இப்படி பேசிட்டாரே, அவரோட உடல்நிலை இப்படி இருக்குமே, அவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கார், இது தெரியாமல் இவங்க இப்படி பேசுகிறாங்கும் போது அந்த அந்த ஆதங்கத்தில் கங்கை அமரன் கொஞ்சம் கூடுதலான வார்த்தைகளை விட்டுடுறாரு. உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு தானே உங்களோட வலி வேதனை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், அதனால் அவர் கொஞ்சம் கூடுதலாக வார்த்தைகளை விட்டுடுறாரு. ஆனால் இனிஷியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வைரமுத்து சார் தானே. அதுக்கு தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு அவருக்கு இங்கிதம் வேணும். ஒருத்தர் வளரும்போது அவங்களுக்கு எந்த செத்தாலுமே கூட அவங்கள விட்டு கொடுக்காதீங்க. அவங்க உங்களுக்கு நாளைக்கு எதிராக மாறலாம், உங்களுக்கான எல்லா வீழ்ச்சியும் அவங்க கொடுக்கலாம். ஆனால் நன்றிங்கிறதும் உங்களை இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்றதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளினா ஒருத்தர் இருந்திருக்காருன்னா அதுதான் எஸ்பிபி சார் பண்ணார். எஸ்பி சார் எப்போவுமே எங்கேயுமே, ஏன் எஸ்பி சார் இந்த மாதிரி வந்து இளையராஜாவை எப்போவுமே பேசாமல் இருந்தார்? இளையராஜா அவர் எஸ்பி சார் நினச்சிருந்தாக்கா எப்படி என்னை பார்த்து நீங்கள் பேசலாம்னு எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே அந்த வார்த்தையை சொன்னார். விடுங்க, எங்களுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்காதீங்க பண்ண. எவ்வளோ அழகாக அந்த தூர்தர்ஷனில் அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தார். நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுதாங்க பெருந்தன்மை, அதுதான்ப்பா தேவை, இங்கிதம். அது இல்லாமல் சும்மா என்னை வந்து அவர் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார், நான் தான் பெரியவன் தெரியுமான்றதெல்லாம் உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை நீங்களே கெடுத்துட்டு இருக்கீங்க. இல்லை, அந்த பெருந்தன்மை வந்து இப்போ வைரமுத்து வந்து ஒரு 7 வருஷம் வந்துட்டு இளையராஜா கூட இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து 7 வருஷம் இருந்தாங்கன்னு. அவங்க போட்ட பாடல்களும் பார்த்தீங்கன்னா மெகா ஹிட்டு. இளையராஜா இசைக்கு வைரமுத்து வழி எழுதும் போது அதோட பாட்டோட அந்த விஷயமே ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்தார். ஏகப்பட்ட பாடல்கள் வைரமுத்தோட அந்த வரிகளுக்கு நிறைய பேர் அடிமையானாங்க. இவ்வளோ சூப்பராக எழுதுறாரு, இவ்வளோ அழகாக எழுதுறாரு கவிஞர் அப்படின்ற மாதிரி போனாங்க. ஸோ இதில் வந்துட்டு இவர் வாழ வச்சாருங்கிறதுல வந்து எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வைரமுத்து தன்னோட முயற்சினால் எவ்வளோ உச்சத்தை அடைஞ்சார் இல்லையா? ஸோ இதையும் பார்க்கணும்ல ஒரு பக்கம்.
இதை எப்படி எடுத்துக்கிறது? வாலி சாருக்கு இல்லாத பெயர் புகழா? வாலி சார் ஸ்பான்டானியஸாக எழுதி கொடுப்பாங்க. இப்போ வைரமுத்து சார் வந்து இப்படி பேசிக்கிறாங்க, ஏஆர் ரஹ்மான் சார் தான் அதுக்கப்புறமா இங்கே வந்து இது பண்ணி வச்சாங்க. திறமை இல்லைன்னு நான் சொல்லலை கிறிஸ்டி. வைரமுத்து சார்கிட்ட பாடல் எழுதுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு திறமை இருக்குது. அது இவங்கெல்லாம் நம்மளுக்கு கடவுளோட கிஃப்ட்டு. இவங்களாம் நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக கடவுளால் அனுப்பப்பட்டவங்களாக தான் நான் பார்க்குறேன். நம்ம இன்னைக்கு யார் யாரெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்களோ, நான் சோகத்தில் இருக்கும்போது எனக்கு இவங்களோட குரல் வந்து எழுச்சி கொடுக்குது அப்படிங்கும்போது அவங்க கடவுளோட மறுபிறப்பாக தான் நான் பார்க்குறேன். நான் சாதாரண எங்கேயோ இருக்கும்போது எனக்கு அந்த வரிகள் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போது அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன பிழைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை வருஷம் அந்த ரசித்த மனநிலையே என்னை வந்து கெடுத்துடுது, டிஸ்டர்ப் பண்ணுது. வாலி சார் இவரை விட அற்புதமாக எழுதக்கூடியவர் இல்லையா? ஸ்பான்டேனியஸாக இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சொல்கிறாரு, ஆன் த ஸ்பாட்டில் அதுக்கு விட சூப்பரான வார்த்தையை அவரால் எழுதி கொடுக்க முடியும். அவர் எங்கேயுமே பெருமை பீத்திக்கல, நான் தான் பெரியவன்னு சொல்லலை, நான் அப்படி நான் இப்படி, என்னை வந்து எம்எஸ் விஸ்வநாதனுக்கு தெரியும், என்னை இளையராஜாவுக்கு தெரியும், என்னை இன்றைக்கி வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு தெரியும், இன்றைக்கி கடைக்குட்டியாக வந்து இசையமைப்பாளருக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும்னு அவர் எங்கேயுமே பீத்திக்கவே இல்லை. நம்ம திறமை அப்படிங்கிறது நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது. அதை நீங்கள் மதிப்போடு பாருங்கள். அதை வந்து அவதூறுப்படுத்தாதீங்க. ஓகே, இப்போ வைரமுத்து எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இடத்துலையும் தன்னை பெருமை பேசின மாதிரி பெரிய லெவலில் பேசினது கிடையாது. அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வைரமுத்து இந்த படம் வருது அப்படின்னா அவர் தான் வந்து பாட்டு எழுதுவார் அப்படின்னு எதிர்பார்த்த பல படங்களும் வைரமுத்து இல்லை. குறிப்பாக பொன்னியின் செல்வன் அப்படின்ற படம் ஏஆர் ரஹ்மான் வந்து படம் எடுக்கிறாரு, ஒரு பெரிய படமாக இருக்குது அப்படின்னு வைரமுத்தோட வரிகள் இல்லாமல் படமே இருக்காது. பொன்னியின் செல்வன் அப்படின்னும் போது கண்டிப்பாக வைரமுத்து இருக்கணும். ஏன்னா வைரமுத்தோட வரிகள் வந்து இன்னும் அது வந்து சிறப்பாக்கியிருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் இல்லை, அதுக்கு பல காரணங்கள் பேசினாங்க. இந்த சின்மை விவகாரத்தில் வந்துட்டு வைரமுத்தை வந்து எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்து கொடுத்த எந்த படத்துலையுமே வைரமுத்தோட பேரை பார்க்க முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல கவிஞர், ஒரு காலத்தில் பேர் புகழோடு இருந்தவர், இப்போ வரைக்கும் வந்து அவரோட வரிகளுக்கு நம்ம எல்லாம் அடிமையாக தான் இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை இப்போ ஒதுக்குறது நியாயமா? யாரும் ஒதுக்கவே இல்லை, யாரும் ஒதுக்கல. இல்லை அப்படி பார்த்தா மதன் கார்கே சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பாவை ஒதுக்கிறதுக்கு இங்கே யாருமே முடியாது அப்படின்னு மதன் கார்கே சொல்லியிருக்காரு. இது எப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே சின்மை விவகாரம் வரும்போதே அப்போ சொல்லியிருக்காங்க. சினிமா அப்படிங்கிறது தனிநபர் கையில் கிடையாது, ஒரு வைரமுத்து மட்டுமே அங்கே கிடையாது. இப்போ வைரமுத்து எழுதினா மட்டும்தான் பாட்டு ஹிட் அடிக்கும் அப்படின்னா வர்ற எல்லா படத்துலையும் வைரமுத்து தான் இருந்திருப்பார். அப்படி கிடையாது. அவருக்கு அந்த இந்த சூழல் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்திருக்கு, அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு, அது அவர் ஒதுங்கியிருக்காரு. கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கணும்னு நினச்சாரு, ஒதுங்கி இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கடவுள்களுக்கு நன்றி சொல்லணும். நிறைய புது புது கவிஞர்கள் உள்ளே வந்தாங்க. ஒரே ஒருத்தரே நம்ம அங்கே இடத்த ஃபுல்லாக இருக்கும்போது அதுக்கு பின்னாடி வந்து எத்தனை கவிஞர்களை நா. முத்துக்குமார் சாருக்கு இல்லாத வரிகளா? நா. முத்துக்குமார் சாரோட வரிகள் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வருது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அம்மாவோட மடி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அப்போ அவரையே நீங்கள் கொண்டாடப்படலை. அவருக்கு எத்தனை பேர் ஏமாற்றிருக்காங்க. அவரோட இறப்பில் வெறும் செக்கு தான் கிடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இருக்கிற மனிதர்களை நீங்கள் எல்லாருமே கொண்டாடுங்க. ஏன் வைரமுத்துன்ற ஒரே ஒரு மனிதரை மட்டுமே கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க? அங்கே மட்டும்தான் சரக்கு இருக்குன்னு ஏன் நம்புறீங்க? இப்போ நீங்கள் உங்களோட கேள்வியிலே அதுதான் தப்பாக இருக்குது. அவர்கிட்ட மட்டுமே சரக்கு கிடையாது. 10வது படிக்கிற குழந்தை கூட அற்புதமான அழகான எதுகை மோனையோட தமிழ் பேசுது, தமிழ் எழுதுது, தமிழில் வந்து அழகாக கொண்டாடுது, பாட்டு பாடுது. அப்படி இருக்கும்போது நிறைய தமிழை மட்டுமே நம்பி நிறைய கவிஞர்கள் உள்ளே வராங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தாங்க. சும்மா இப்படி இந்த மாதிரி பேசுகிறவங்கள கொஞ்ச நாள் மறந்துடுங்க. ஓ அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள் நம்மளுக்கு தெரியவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தெரியாது கிடையாது. ஓ அப்படிங்களா, ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம், பரவாயில்ல, நம்ம அடுத்தது பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. இளங்கோ கிருஷ்ணனோட வரிகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு பொன்னியின் செல்வனில் வைரமுத்து வந்திருந்தா இளங்கோ கிருஷ்ணன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா? நம்மளுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்குமா? இளங்கோ கிருஷ்ணன்ற வரிகள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவங்க அதில் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதில் அவர் வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒரு பெரிய பிரபலம் ஆளுமையாக இருந்த ஒரு கவிஞருக்கு அடுத்த பிளேஸில் வந்து இளங்கோ கிருஷ்ணன்ற ஒருத்தர் இருக்கும்போது தான் இப்போ இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தான் இன்னும் கவனிக்காமல் இருக்கிறோங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரிய வருது. ஆக சினிமா சம்மந்தப்பட்டு இன்னும் சினிமாக்காக பாட்டு எழுதுறதுக்கோ சினிமாக்காக இசை அமைக்கிறதுக்கோ இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இனிமேல் அதுக்கப்புறம் அவங்க மேலெல்லாம் வெளிச்சம் விழும்போது தான் உங்களுக்கு தெரியும், இவர் வைரமுத்தை விட சூப்பராக எழுதுறாருப்பா அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். கிறிஸ்டி, ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம். இன்றைக்கி சென்னையில் வந்து ரொம்ப பயங்கர வெயிலாக இருக்குது. என்னால் இங்கே வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் கூட வர நிறைய மனிதர்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுத்தமாக எங்கேயுமே மரமே கிடையாது.
ஒரு எங்கேயாவது ஒரு நிலையில் ஒதுங்கலாம் அப்படின்னா கூட எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த மக்கள் இதை பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை வளர்த்துற மாதிரி அவங்களுக்குமே ஒவ்வொரு மரத்தை கொடுத்து அந்த மரத்தை வளர்த்துறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க, இனிஷியேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சம்மர் கிளாஸஸ்க்கெலாம் இனிமேல் குழந்தைங்களை அனுப்ப போகிறீங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள் குழந்தை இந்த இடத்துல நடமாடும் போது இன்றைக்கி நீங்கள் நட்டு வச்ச மரம் அதுக்கு வந்து ஆசீர்வதிக்கணும். அது மாதிரி ஒரு முயற்சி பண்ணுங்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கிருஷ்ணன். நன்றி. தேங்க்யூ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.